அனைவருக்கும் வணக்கம். லைவ் அப்டேட்டு. ரணவுடைய முகத்திரையை முத்துக்குமரன் கிழிச்சு விட்டாப்புல. வேறு லெவலில் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காப்புல. மாஸ் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காப்புல. இதுவரையும் சௌந்தர்யா தான் வந்து பார்த்திங்கன்னா ரணவுடைய முகத்திரை வந்து கிழிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணார் அப்படின்னா முத்துக்குமரன் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தார். இப்போ அதே முத்துக்குமரன் வந்து ரணவுடைய முகத்திரை கிழிச்சது வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையாலுமே மாஸ் ஃபயர் விடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சௌந்தர்யா, ரயான், அதுக்கப்புறம் மஞ்சரி, முத்துக்குமரன் எல்லாம் பேசியிருக்காங்க. அப்போ வந்து ரயான் வந்து சொல்கிறாப்புல இவன் வந்து இன்னசென்ட்டாக நடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல முத்துக்குமரன்ட்ட. அப்போ சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் வந்து என்னென்னா எல்லாம் அவனுக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே அவன் தெரியாத மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தன்னை எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் விளாட்றான் அப்படிங்கிற மாதிரி இவங்க கணிச்சு சொல்கிறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் வந்து வேறு லெவலில் வந்து ரிப்ளை கொடுத்தாரு. செம மாசாக இருந்துச்சு. அதாவது அவன் வந்து இன்னசென்ட் கிடையாது, இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறான். ஒருத்தன் வந்து இன்னசென்ட்டாக இருக்கான், அவனுக்கு வந்து எதுவுமே தெரியலை அப்படின்னா அவனை எப்படி 10 கோடி ரூபா பணம் போட்டு அவன் பேரில் பணம் போட்டு எப்படி வந்து படம் எடுக்க முடியும்? சரியான கேள்வி, நெத்தி அடி கேள்வி. அவனுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், நம்மள்ட்ட வந்து ஒரு இன்னசென்ட் அப்படிங்கிற அந்த ரோலை வந்து அவன் ப்ளே பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் என்ன பண்ணுறாரு, செம்மையாக பண்ணுறாரு, சம்பவம் பண்ணி விட்றாரு. வேறு லெவல் மாஸ்ப்பா. அப்பா ரணவுடைய முகத்திரை வந்து கிழிச்சா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவல் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது சொல்கிறாப்புல, அதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவத்தை நம்ம தெரியுமா தெரிய மாட்டோமா அப்படிங்கிற அவனுக்கு என்னென்னா அந்த ஒரு கான்சியஸாகவே இருப்பான். அந்த சம்பவம் நடக்குதுன்னா இதில் நம்ம தெரியணுமே, நம்ம ஏதாவது பண்ணணுமே, அப்போ நம்ம இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அவன் கான்சியஸாகவே இருப்பான் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் சம்பவம் பண்ணார். அடுத்த சம்பவம் என்ன அப்படி தெரியுமா? அவன் வந்து பாவம் மாதிரி அப்பாவி மாதிரி இருப்பான், தன்னை எல்லோரும் கார்னர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த மாதிரி ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறான். அதையும் தெளிவாக சொல்கிறாப்புல. ஸ்கூல் டாஸ்கில் வந்து ஒரு ப்ராங்க் நடந்துச்சு இல்லையா, அந்த ப்ராங்கில் வந்து அப்பாவி உத்தவன் தன்னை எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கேம் ப்ளே பண்ணுறான். அவன் வந்து ஒரு இன்னசென்ட் கேம் வந்து ப்ளே பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் ரணவ் வச்சு உரின்னு உரிச்சு விட்டாப்புல. அதே மாதிரி ரணவ் வந்து பார்த்திங்கன்னா கப்புக்கெலாம் எலிஜிபிளே கிடையாது, அவன் டைட்டிலுக்கெலாம் எலிஜிபிளே கிடையாது. இன்னும் சர்வே ஆகும், இன்னும் 1 வாரமோ 2 வாரமோ வந்து சர்வே மட்டும்தான் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக இத்தனை நாள் வந்து சௌந்தர்யா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இவன் வந்து ஒரு புத்தி இல்லாதவன் மெண்டல் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை வந்து எப்படி அதில் அவனோட கேம் பிளே என்ன, அது வந்து கரெக்டான விஷயம். அப்பா இன்னைக்கு தாண்டா முத்துக்குமரன் ஒரு உண்மையை சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. சவுண்டு இடையில மாஸ் பண்ணி விட்டுருச்சு. சரியா? எப்போயுமே சவுண்டுக்கு உண்டான அந்த ஒரு பிரெயின் இருக்குல்ல, அது வந்து செம்மையாக இருந்துச்சு மக்களே. என்னடா இந்த வீடியோவில் முத்துக்குமரனை போடான்னு நினைக்காதீங்க, உண்மையாக சொல்கிறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.